அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதைகளை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். திரு சாவி எழுதிய வாஷிங்டனில் திருமணம். ஷி. பிள்ளைக்கு ஒரு காரு, பெண்ணுக்கு ஒரு கார், தவிர கல்யாண செலவுக்கென்று $10 லட்சம் தனியாக ஒதுக்கி வைத்து விட்டார்களாம் என்று பல் 32 தெரிய கூறினாள் பெண்ணின் தாயார் விசாலம்மாள். பெண்ணுக்கு நகை நட்டெல்லாம் செய்து போடுகிறார்களாமா என்று விசாரித்தாள் அபயாம்பாள் அத்தை. 22 கேரட் தங்கமாகவே நமக்கு வேண்டியதை கொடுத்து விடுகிறார்களாம். இஷ்டமான நகைகளை செய்து கொள்ளலாம். ஆனா ஒரு கண்டிஷன், எல்லா நகைகளையும் அமெரிக்காவிலேயே தான் செய்ய வேண்டுமாம். நகை செய்வத ராக்ஃபெல்லர் மாமி நேரில் பார்க்க வேண்டுமாம் என்று பெண்ணுக்கு தகப்பனார் ஐயாசாமி கூறினார். இதென்னடா சங்கடம், நகைகளை நம் ஊரிலேயே செய்து எடுத்துக்கொண்டு போனா என்னவா என்று கேட்டாள் பாட்டி. அவர்கள் இவ்வளவு பணம் செலவழித்து இந்த கல்யாணத்தை நடத்துவதே நம்மவர்களின் கல்யாணத்தில் உள்ள வேடிக்கையெல்லாம் பார்க்கத்தானே. நமக்கு ஒரு கவலையும் இல்ல. சம்மந்தி வீட்டுக்காரர்களைப் போல் ஜாம் ஜாம் என்று அமெரிக்கா போய்விட்டு வர வேண்டியதுதான் என்றார் ஐயாசாமி. பேஷ், நம்ம ருக்குவின் அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டம். அவ கழுத்தில் 3 முடிச்சு விழப்போகிறதா என்று கவலைப்பட்டு கொண்டிருந்த அவளுக்கான அதிர்ஷ்டம் இப்படி அடித்திருக்கிறது என்று சொல்லி மகிழ்ந்தாள் பாட்டி. பிள்ளைய பார்த்தாயாடா, கண்ணுக்கு லட்சணமா இருக்கானா? ருக்குவினத்தை கேட்டாள். அதற்காகத்தானே டெல்லிக்கு போய் வந்தேன். ராஜா மாதிரி இருக்கான். பெயரும் ராஜாதான். டெல்லி செக்ரட்டேரியட்டில் தான் வேலை. 800 ரூபாய் சம்பளம். கும்பகோணம் மூர்த்தியின் மாப்பிள்ளைக்கு சிநேகிதனா. அமெரிக்காவில் உள்ள மூர்த்தியின் மூலமாகத்தான் இவ்வளவு ஏற்பாடுகளும் நடந்திருக்கின்றன என்றார் ஐயாசாமி. ஓஹோ, அப்படியா சங்கதி? கல்யாணத்தை அமெரிக்காவில் நடத்தணும் என்கிறார்களே, அதை எண்ணுகிற போதுதான் கொஞ்சம் என்று இழுத்தார் பெண்ணுக்கு மாமா. அதனால் என்ன, ராக்ஃபெல்லர் சம்சாரம் இந்த விஷயத்தில் ஒரே பிடிவாதமா இருக்காளாம். அவளுடைய நாத்தனார் கும்பகோணம் மூர்த்தி வீட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்கிறாள். அங்க மூர்த்தியின் மகளுக்கு நடந்த கல்யாணத்தை பார்த்துவிட்டு போய் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லரிடம் கதையா அளந்து விட்டிருக்கிறாள். அதை கேட்டுவிட்டு ராக்ஃபெல்லர் சீமாட்டி அந்த மாதிரி கல்யாணம் ஒன்றை உடனே அமெரிக்காவில் நடத்தி பார்க்க வேண்டும், அதற்காக எவ்வளவு செலவானாலும் சரி என்று ஒரு காலில் நிற்கிறாளாம். அதை முன்னிட்டுத்தான் இவ்வளவு ஏற்பாடும் என்றார் ஐயாசாமி. அமெரிக்காவில் போய் கல்யாணம் செய்வது என்றால் இங்கிருந்து நாம அத்தனை பேரும் போயாக வேண்டுமே. சம்மந்தி வீட்டுக்காரர்கள் எங்க தங்குவது, நாமெல்லாம் எங்க தங்குவது என்று அடுக்கினாள் அத்தை. அது இருக்கட்டும், அப்பளம் எங்க இடுவது என்று கவலைப்பட்டாள் பாட்டி. அதுவும் அமெரிக்காவில் தான் இடணுமா. 1 லட்சம் அப்பளம் இட்டாகணும். கைமுறுக்கு 50,000, பருப்பு தேங்காய் 10,000 என்றார் ஐயாசாமி. அம்மா அடி, இவ்வளவுக்கும் இடம் ஏது, யார் செய்ய போறா? அப்பளம் இடுவதற்கென்று அமெரிக்காவில் ஒரு பெரிய கட்டடத்தையே காலி செய்து கொடுத்து விட போகிறார்களாம். அந்த கட்டடத்தின் மொட்டை மாடியில எத்தனை லட்சம் அப்பளம் வேண்டுமானாலும் உலர்த்தி கொள்ளலாமா. 100 பாட்டிமார்களும் 100 சமையல்காரர்களும் முன்னாடியே புறப்பட்டு போக வேண்டியிருக்கும். அப்பளம் இடுவதையும் ஜாங்கிரி சுற்றுவதையும் அமெரிக்கா பூரா டெலிவிஷன் மூலமாக காட்டப் போகிறார்களாம். அது மட்டும் இல்ல, கல்யாண காட்சிகள் முழுதுமே டெலிவிஷனில் காட்டுவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்களாம் என்றார் ஐயாசாமி. கும்பகோணம் கொடிக்கால் வெற்றிலை, பந்தக்கால், தென்னங்கீற்று, வாழை மரம், நுகத்தடி, அம்மிக்கல், ஆட்டுக்கள் இவ்வளவும் போயாக வேண்டுமே என்றார் பெண்ணின் மாமா. அதை பற்றியெல்லாம் நமக்கென்ன கவலை. அடுத்த வாரத்திலிருந்து தினமும் ஒரு ஸ்பெஷல் பிளேன் மெட்ராஸுக்கும் அமெரிக்காவுக்கும் பறந்தபடியே இருக்கும். அதில் யார் வேண்டுமானாலும் போகலாம் வரலாம். எந்த சாமான வேண்டுமானாலும் ஏற்றி அனுப்பலாம் என்றார் ஐயாசாமி. சரி, அடுத்தாற்போல் நாமெல்லாம் என்ன செய்யணும் இப்போ, அதை சொல்லு என்றார் மாமா. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் பிளேன்ல அமெரிக்காவுக்கு புறப்படணும். டெல்லியிலிருந்து பிள்ளைக்கு மாமாவும் மாமியும் வருகிறார்கள். அவர்களும் நம்மோடு பம்பாயில் சேர்ந்து கொள்வார்கள். நாம் என்றால் யார் யார் என்று கேட்டார் மாமா. அம்மாஞ்சி வாத்தியார், சாம்பசிவ சாஸ்திரிகள், பனாரஸ் பாட்டி. காசிக்கு 3 முறை போய் வந்ததால் ஏற்பட்ட காரண பெயர். பெண்ணுக்கு அத்தை, அம்மா, அப்பா எல்லாரும் தான். டெல்லியில் உள்ள என் மருமான் பஞ்சுவும் வருகிறான். அவன்தான் நமக்கெல்லாம் லீடர். ஏற்கனவே அவன் 2 முறை அமெரிக்கா போய் வந்திருக்கிறான். இங்கிலீஷ் ரொம்ப நன்றாக பேசுவான். நாம் எல்லோரும் நியூயார்க், வாஷிங்டன் 2 நகரங்களையும் சுற்றி பார்த்துவிட்டு கல்யாணத்துக்கு ஏற்ற இடம் எது என்பதை முடிவு செய்ய வேண்டும், அவ்வளவுதான் என்றார் ஐயாசாமி. அம்மாஞ்சி வாத்தியார் எதுக்குடா அசட்டு பெசட்டுன்னு உளறி கொண்டிருக்குமே என்றார் மாமா. அதெல்லாம் தான் தமாஷ். அம்மாஞ்சி மாமா முக்கியமா வரட்டும். சாம்பசிவ சாஸ்திரிகளும் அம்மாஞ்சியும் ரொம்ப சிநேகிதம். 2 பேரும் லௌகீகம் தெரிந்தவர்கள், சைக்கிள் விட தெரிந்தவர்கள்.
அம்மாஞ்சி வாத்தியாருக்கு இங்கிலீஷ் சினிமானா ரொம்ப பைத்தியம். இங்கிலீஷ் கூட சுமாராக பேசுவார். அதோ அவர்கள் 2 பேருமே வருகிறார்கள். வாங்கோ அம்மாஞ்சி, வாங்கோ சாஸ்திரிகளே, இப்பதான் உங்க 2 பேரையும் பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் என்றார் ஐயாசாமி. எங்களை பற்றியா? என்ன விசேஷமோ என்று கேட்டார் அம்மாஞ்சி. நீங்க 2 பேரும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்காவுக்கு புறப்படுறதுக்கு ரெடியா இருக்கணும். அமெரிக்காவுக்கா? நாங்களா? என்ன இப்படி திடீர்னு ஹைட்ரஜன் குண்டை தூக்கி போடுகிறீர்கள்? அம்மாஞ்சி வாத்தியார் கேட்டார். நிஜமாகத்தான் சொல்றேன். என் பெண் ருக்மணியின் கல்யாணம் அமெரிக்காவில் நடக்க போறது. அதென்ன அப்படி? அம்மாஞ்சி, உமக்கு ராக்ஃபெல்லரை தெரியுமோ? எனக்கு அவரை தெரியும், அவருக்கு என்ன தெரியாது. ஒரு முறை அவரை மீட் பண்ணி ஒரு ஏடு கேட்கணும்னு ஆசை. மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீரா? சரியா போச்சு, கோட்டீஸ்வர பிரபுவின் சம்சாரமாச்சே. அரச பிரதட்சணத்துக்கு ஒரு தடவை 108 டிசோட்டா கார் வாங்கி கொடுத்தாளாம். அது மட்டுமா, $1,00,000 செலவழிச்சு ரிஷி பஞ்சமி விரதம் எடுத்துக்கொள்ள போவதாக கேள்வி. தங்கத்தால கோதுமை பண்ணி வைதிக பிராமணர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போறாளாம். பேஷ், இந்த நியூஸ் எல்லாம் உமக்கு யாரையா சொன்னது? இதெல்லாம் ஒருத்தர் சொல்லணுமா என்ன? ஒரு யூகம்தான். நான் சொன்னா நியூயார்க் டைம்ஸ்லயே போடுறான். என் பொண்ணு கல்யாணத்தை அந்த அம்மாள் தான் செய்து வைக்கப் போகிறாள். நீங்க 2 பேரும் என்னோடு புறப்படணும். தயாராக காத்துருக்கோம். ராக்ஃபெல்லர் சம்சாரம் நடத்துற கல்யாணம்னா சாமான்யமா? கொடுத்து வைக்கணுமே. தட்சணைய டாலரா அள்ளி வீச மாட்டாளோ? வைதிக பிராமணர்கள் வெளிநாட்டுக்கு போவது என்றால் யோசிப்பார்களே, உங்களுக்கு அதெல்லாம் என்று இழுத்தார் ஐயாசாமி. அந்த காலத்துல பரம வைதிகரான மாளவியாஜியே லண்டனுக்கு போய் வந்தாரே, அவரை விடவா நாமெல்லாம் வசதி? இங்கிலீஷ் பாஷை தெரியாத உங்களுக்கு அமெரிக்காவில் கஷ்டப்பட மாட்டீர்களா? பாஷை தெரியலேன்னா நமக்கென்ன கஷ்டம்? நாம பேசுற பாஷை அமெரிக்காளுக்கு புரியாது. அதனால கஷ்டப்பட போறவா அவாதானே. சரி வாத்தியாரே, அப்படின்னா பிரயாணத்துக்கு ரெடியா இருங்க. சண்டே மார்னிங் 7:30 பிளேன்? அம்மாஞ்சி கேட்டார். அமெரிக்கா என்றதுமே இங்கிலீஷ் பிரவாகமா வருதே என்றார் ஐயாசாமி. ஃபுல் சூட்டே தேய்த்து போட்டுக்கொண்டு வரப்போகிறேனே என்றார் அம்மாஞ்சி. சேச்சே, அப்படியெல்லாம் வேஷத்தை மாற்றி விடாதீங்க. யார் யார் எப்படி இருக்கிறோமோ அப்படியே தான் போகணும். நம்மையெல்லாம் நம் நாட்டு உடையில பார்க்கத்தான் ஆசைப்படுவா. சாஸ்திரிகள்னா பேர்பாடியாவா போறது? அட்லீஸ்ட் லால் பகதூர் சாஸ்திரி ஆட்டம் ஒரு ஷேர்வாணியாவது தேய்த்து போட்டுக்கொள்கிறேனே. சொல்றத கேளு, நீர் இப்போது இருக்கிறபடியே தான் வரணும். தெரிந்ததா? போய் வாரோம். பெண் வீட்டுக்காரர்கள், ருக்குவின் தம்பி வெங்குட்டு உட்பட பிள்ளை வீட்டுக்காரர்கள், டெல்லி பஞ்சு எல்லாரும் பம்பாய் விமான நிலையத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் வந்து கூடிவிட்டார்கள். டெல்லி பஞ்சு எல்லோரையும் விமானத்தில் ஏற்றிவிட்டு தானும் ஒரு சீட்டில் அமர்ந்து கொண்டான். அம்மாஞ்சி வாத்தியார், சாம்பசிவ சாஸ்திரிகள் இருவரும் விமான பெல்ட்டை இறுக்கி போட்டுக்கொண்டு கண்ணாடி பலகனி வழியாக கீழே பூமியை பார்த்து கொண்டிருந்தார்கள். பனாரஸ் பாட்டி ஜபமாலையை எடுத்து உருட்டினாள். விமானம் உயரத்தில் கிளம்பியது. ஏர் ஹோஸ்டஸ் வந்து எல்லோருக்கும் பெப்பர்மின்ட்டும் லவங்கமும் வழங்கினாள். வெங்குட்டுவுக்கு ஆகாச பிரயாணம் ஒரே இனிப்பாயிருந்தது. அந்த ஆரணங்கையை உற்று பார்த்து கொண்டிருந்த அம்மாஞ்சி, அப்சரஸ் மாதிரி இருக்காளே என்றார். ஆகாசத்தில் பறக்கிறவர்கள் கந்தர்வ பெண்கள் மாதிரி இருப்பது சகஜந்தானே என்றார் சாஸ்திரிகள். பனாரஸ் பாட்டி அந்த அழகியை பார்த்து, ஏண்டேம்மா, உனக்கு கல்யாணம் ஆயிடுத்தோ என்று விசாரித்தாள். இல்ல பாட்டி என்றாள் ஏர் ஹோஸ்டஸ். உனக்கு எந்த ஊரு? பால்காட். பாலக்காட்டு பெண்ணா நீ? பேஷ், அதுதான் தமிழ் பேசுற. உன் பேர் என்ன? லலிதா. நம்ம பஞ்சுவுக்கு நல்ல ஜோடி என்றாள் அத்தை. நியூயார்க் நகர விமானக்கூடத்தில் மேரேஜ் கோஷ்டியை வரவேற்க மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர், கேத்தரின், லோரிட்டா, ஹாப்ஸ், மூர்த்தி, லோச்சனா முதலானோர் நண்பர்கள் புடைசூழ காத்திருந்தார்கள். டெல்லி பஞ்சுதான் முதல் விமானத்தை விட்டு இறங்கினான். மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லருக்கு கல்யாண கோஷ்டியினரை ஒவ்வொருவராக அறிமுகப்படுத்தினான். ராக்ஃபெல்லர் சீமாட்டி எல்லோரையும் இன்முகத்துடன் கைகுலுக்கி வரவேற்று தன் மாளிகைக்கு அழைத்துச் சென்றாள். அம்மாஞ்சி ஒரு கேமராக்காரரை அணுகி, என ஒரு நல்ல போஸில் போட்டோ எடுங்கள என்று கூறிய போது, ஐயோ, இந்த அசடு வேண்டாம் என்று அப்போதே சொன்னேன் என்று மாமா தலையில் அடித்துக் கொண்டார். விருந்தினர் மாளிகையில் கல்யாண கோஷ்டி தங்குவதற்கு மிகச்சிறந்த முறையில் ஏற்பாடு செய்து வைத்திருந்தார்கள். பாட்டிக்கும் அத்தைக்கும் தனியாக ஒரு ரூம், சாஸ்திரிகள் இருவருக்கும் ஒரு ரூம், சம்மந்தி வீட்டாருக்கு தனி ரூம், பெண்ணின் பெற்றோர் மாமா இவர்களுக்கு ஒரு ரூம், இப்படி அவரவர்களுக்கு தனித்தனியாக இடம். டெல்லி பஞ்சுவுக்கு ஒரே குஷி. லலி லலி
என்று சொல்லிக்கொண்டே எந்நேரமும் அவளை சுற்றி சுற்றி வளைய வந்து கொண்டிருந்தான். வெங்கட்டுவும் அவர்களோடு கூட கூட போய்க் கொண்டிருந்தான் பெப்பர்மின்ட்டுக்காக. எல்லோரும் குளித்து விட்டு வாருங்கள், எங்க வீட்டு குக்கை இங்கு அழைத்து வந்திருக்கிறேன். உங்களுக்காக இட்லி காஃபி தயாராகிக் கொண்டிருக்கிறது என்றாள் மிஸ்ஸஸ் மூர்த்தி. டூத் பேஸ்ட் வேண்டுமா சாஸ்திரிகளே என்று கேட்டான் சமையல் சங்கரன். பேஸ்ட் எல்லாம் எதுக்கு, வேஸ்ட். நான் கையோடு ஒரு கட்டு பேனியன் ஸ்டிக் கொண்டு வந்திருக்கிறேன் என்றார் அம்மாஞ்சி. பேனியன் ஸ்டிக் என்றால் என்ன ஐயா என்று கேட்டார் சாஸ்திரிகள். நீர் ஒரு மடிசஞ்சி, பேனியன் ஸ்டிக் என்றால் ஆலங்குச்சி என்றார் அம்மாஞ்சி. நான் ஹாட் வாட்டரில் குளிக்கப் போகிறேன் என்று தமக்கு தெரிந்த இங்கிலீஷில் சொன்னார் சாம்பசிவ சாஸ்திரிகள். நான் ஜில்லுன்னு ஷவர்ல குளிக்கப் போகிறேன் என்று சொல்லிக் கொண்டு போன அம்மாஞ்சி ஷவரில் போய் நின்று குளிக்கத் தொடங்கினார். குளிர் தாங்காமல் போகவே, இது ஷவர் பாத் இல்ல, ஷிவர் பாத் என்று நடுங்கியபடியே திரும்பி வந்தார். இன்று ஈவினிங்கே நாம எல்லாரும் வாஷிங்டன் போறோம். கல்யாணம் நடத்துவதற்கு வாஷிங்டன் நகரம்தான் ஏற்ற இடம். அந்த நகரில் பொட்டோமேக் ரிவர் ஓடுகிறது. ரோடுகள் விசாலமா இருக்கின்றன என்று மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர் சொல்லுகிறார் என்றான் டெல்லி பஞ்சு. ஆயம் விசேஷக, எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது. நியூயார்க் ரொம்ப நெரிசலா இருக்கு. வாஷிங்டனுக்கே போய்விடலாம். நதி தீரத்துல அமைந்திருக்கிற நகரம்னா சொல்லணுமா என்ன? பாலிகை விடுறதுக்கும் ஸ்நானபானத்துக்கும் சௌகரியமா இருக்குமே என்றார் சாஸ்திரிகள். ஏண்டாப்பா, காவேரிக்கரை மாதிரி படித்துறை இருக்குமோ என்று கேட்டாள் அத்தை. இல்லைன்னா கட்டி கொடுக்க சொன்னா போச்சு, இதென்ன பிரமாதம் என்றார் மூர்த்தி. அப்பளம் இட்டு வளர்த்துவதற்கு நல்ல மாடியா வேணுமேடா என்று கவலைப்பட்டாள் பனாரஸ் பாட்டி. நீங்க வாஷிங்டனுக்கு வந்து பாருங்கோ பாட்டி, அங்க உங்களுக்கு எந்த கட்டடம் சௌகரியமா இருக்கும்னு பார்த்து சொல்லுங்கோ, அதை காலி பண்ணி கொடுத்துட்டு சொல்றேன் என்றார் மூர்த்தி. ரொம்ப உயரமான கட்டடமா இருந்தா அடிக்கடி மொட்டை மாடிக்கு போறதுக்கு கஷ்டப்படுமே. அதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அப்பளம் இட்டு முடிக்கிற வரை தனி லிஃப்ட் வேலை செய்யும். அந்த கட்டடம் பூராவையும் அப்பள டிபார்ட்மெண்ட்டுக்காகவே ஒதுக்கிவிட சொல்றேன், போதுமா? எதேஷ்டம் என்றாள் பாட்டி. அன்று மாலையே திருமண கோஷ்டியை ஏற்றிச் சென்ற விமானம் வாஷிங்டனை நோக்கி பறந்தது. பால்காட் லல்லிதான் ஏர் ஹோஸ்டஸ். வாஷிங் சோடாவுக்கு எத்தனை மணிக்கு போய் சேரும்டி என்று லல்லியை கேட்டாள் பாட்டி. லல்லி சிரித்துவிட்டு, வாஷிங் சோடா இல்ல பாட்டி, வாஷிங்டன். பார்த்துண்டே இருங்கோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய போறது என்றாள். எல்லாரும் கண்ணாடி ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தார்கள். வாஷிங்டன் நகரம் தெரிந்தது. அதோ உயரமா தெரிகிறதே, அது என்ன என்று கேட்டாள் அத்தை. அதுதான் வாஷிங்டன் மானுமெண்ட், ஞாபகார்த்த ஸ்தூபி. 555 அடி உயரம் என்றாள் லல்லி. பென்சில கூராக சீவி குத்திட்டு வைத்திருக்கிற மாதிரி அல்லவா கட்டி வைத்திருக்கிறார்கள் என்றாள் பாட்டி. மொட்டையாக கட்டியிருந்தால் அப்பளம் உலர்த்த உதவுமே என்று பார்க்கிறாயோ என்று கேட்டார் அம்மாஞ்சி. தொடரும். கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.